மாமல்லபுரம் எப்படி கட்டப்பட்டது என்பது தமிழ் வரலாற்றில் மிக முக்கியமானது. யார் கட்டினார்கள்? மாமல்லபுரம் நகரம் பெரும்பாலும் நரசிம்மவர்மன் முதல் மாமல்லன் என்ற பல்லவர் மன்னனால் 7ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது. அதனால் இதற்கு மாமல்லபுரம் என்று பெயர் வந்தது. எப்படி கட்டப்பட்டது? 1. பாறைகளை வெட்டி உருவாக்குதல். மாமல்லபுரத்தில் உள்ள பெரும்பாலான கோவில்கள் பெரிய பாறைகளை நேரடியாக வெட்டி உருவாக்கப்பட்டவை. உதாரணம், பஞ்சரதங்கள், அர்ஜுனன் தவம். இந்த கட்டிடங்கள் மேலிருந்து கீழே என்ற முறையில் செதுக்கப்பட்டன. 2. ஒரே கல்லில் உருவாக்கப்பட்ட ரதங்கள். பஞ்சரதங்கள் ஒவ்வொன்றும் ஒரே பெரிய கல்லிலிருந்து செதுக்கப்பட்டவை. இது அந்த காலத்தில் இருந்த சிற்பிகளின் அதிசய திறனை காட்டுகிறது. 3. சிற்பங்கள் மற்றும் கலை வேலைப்பாடுகள். மாமல்லபுரத்தில் உள்ள சுவர்களிலும் பாறைகளிலும் மிகவும் நுணுக்கமான சிற்பங்கள் செய்யப்பட்டுள்ளன. கடவுள் கதைகள், புராண காட்சிகள், இயற்கை காட்சிகள் எல்லாம் இதில் உள்ளது. 4. கடற்கரை கோவில், ஸ்ட்ரக்சுரல் டெம்பிள். பின்னர் கல்லை கொண்டு கட்டப்பட்ட கோவில். கடற்கரை கோவில் இது பாறை வெட்டுதல் அல்ல, கற்களை அடுக்கி கட்டிய கோவில். ஏன் இங்கே கட்டப்பட்டது? கடற்கரைக்கு அருகில் இருந்ததால் வர்த்தக மையமாக இருந்தது. பல்லவர்களின் திறமையை உலகிற்கு காட்ட, மத மற்றும் கலாச்சார மையமாக வளர்க்க. சுருக்கமாக சொன்னால், மாமல்லபுரம் என்பது மனிதன் பாறையை களமாக மாற்றிய அதிசயம்.